மக்கள் என்று சொல்கிறீர்களே, சிறுபான்மை மக்கள் என்று செய்தால் புதுமை சொல்ல பார்ப்போம். 4 ஆண்டு ஆட்சி முடிவு போது 20 வருடங்களாக சிறை கொட்டையில் இருக்கிற என் சமூகம், என்னுடைய தோழர்களுக்கு, நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு ஆணி புரியல, ஒரு விவசாயி நிற்கிறான், ஒரு விவசாயிக்கு ஒரு பட்டாளம் பண்ணி தர முடியல. 1008 சட்டங்கள் போடுற நீங்க இன்னைக்கு மக்கள் இறந்த மகன் உண்மையாக வாழ முடிகிறதா? குடிக்க தண்ணி இல்ல, நல்ல கல்வி இல்ல, நல்ல மருத்துவம் இல்ல, நல்ல வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் வேலை உயர்வு சம்பளத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை போராட்டங்களையும் இந்த செவி சாய்க்காத இந்த மாநகர அரசு நீ ஓசி தானே வந்த, உனக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கிறல்ல, நீ ஓசி ஏண்டா எச்சக்காரி நாய்களா? என் மக்களுடைய வாக்கை வாங்கி சுரண்டி தின்ற நீங்க ஓசிகளா அல்லது என் மக்களா? சிந்திச்சு பாருங்க. ஒரு விவசாயிக்கு சரியான ஒரு நலத்திட்டங்கள் வரவில்லை, சரியான ஒரு வேலை வாய்ப்பு தரவில்லை. எந்த அரசு திட்டங்கள் என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சரியாக நடந்திருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடலாட்சி, திராவிட மாடலாட்சி. என்னடா நீங்க புடுங்கின புடலங்க மாடலாட்சி சொல்லு பார்ப்போம். மாநாடு போடுற எத்தனை மாநாடு போட்டீர்கள்? 1000 லட்சக்கணக்கான மனுக்களை வாங்கினீர்கள். அந்த மனுக்கள் ஒன்றாவது நீங்கள் இந்த 1000 மனுக்கள், 5000 மனுக்கள், 10,000 மனுக்கள் நாங்கள் அந்த நிவர்த்தி செய்து விட்டோம் சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையில மட்டும்தான் உங்களிடம் இருக்கிறது. என் அருமை பெருமக்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது மேலும் இந்த திராவிடம் ஆட்சியை விட்டு வைத்தால் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி விடுவோம். அருமை பெருமக்களே, இதனால் சிந்தித்து மண்ணுக்கு மக்களுமாக போராடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி வெளியே காரணங்கள் புதிய அரசியல் படைப்போம். 26 நாம் தமிழர் ஆட்சி அமையும். அப்போது அனைத்து மக்களுக்குமான சேவையும் அதை நிறைவு செய்யும் தேவையும் இங்கு நடக்கும். புரட்சி எப்போதும் எழுதும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். நாம் தமிழர். நன்றி. அடுத்த பேச்சாளராக பிரவீன், ஓமலூர் மத்திய மாவட்ட செயலாளர். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கங்கள். மதிப்பிற்குரியவர்களே, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் 3/4/2025 அன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட வாக்குவாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வாக்குவாரிய சட்ட மசோதாவை கொண்டு வந்த பாஜக அரசு கூறுகின்ற காரணங்கள் என்னவென்றால், இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களிடையே உள்ள ஏழை எளிய இஸ்லாமிய மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும், வாக்குவாரியத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்கள் தடுக்கப்படும், வாக்குவாரியத்திற்கு தானமாக வழங்கப்படக்கூடிய இல்லங்களில் உள்ள வாரிசுகளுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், அந்த இல்லங்களில் கைம்பெண்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் நில வழியில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என்று கம்பிக்கற்ற கதைகளை சொல்லி இந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கடந்த 3/4/2025 அன்று நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. மதிப்புக்குரியவர்களே, இதை நாம் மேலோட்டமாக பார்த்தோமே என்றால் இந்த சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமியர்கள் பாதுகாப்பானதாக இருக்கிறதாக தோன்றும். இது எல்லாமே ஒரு கண்கட்டிய வித்தையாக தான் தோன்றும். மதிப்புக்குரியவர்களே, நான் சொல்கிறேன், இந்த சட்ட மசோதா சொல்கிறது வாக்குவாரிய குழுவில் உள்ள சொத்துக்களை பராமரிக்கும் பணியானது இதுவரைக்கும் அந்த வாக்குவாரியத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக இது அனைத்துமே, இந்த சொத்துக்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர்களும் துணை மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கண்காணிப்பார்கள் என்று இந்த சட்டம் சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது! ஏற்கனவே ஒரு சொத்துக்கள் ஒரு நிலங்களை அளவெடுக்க வேண்டும் என்றால் கலெக்டர் ஆபீஸ் போடவே என்றால் அது ஒரு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை இழுக்கரிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் வேளையில் அவர்களுக்கு மேலும் ஒரு சுமையை கூடுவதாக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. எப்படியும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட துணை ஆட்சியரும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பார்கள். பெரும்பான்மையான மாவட்ட ஆட்சியர்கள்
ஆளுகின்ற அரசுகளுக்கு சாதகமாகத்தான் உள்ளார்கள். அப்படி இருக்கையில் இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாவட்ட ஆட்சியரும் ஒரு துணை மாவட்ட ஆட்சியரும் எப்படி இஸ்லாமிய சொத்துக்களை முறையாக கண்காணிப்பார்கள் என்கின்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் நோக்கணும். மதிப்புக்குரியவர்களே, அதுபோக இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது, இந்த வாக்குவாரிய குழுவில் மொத்தம் 23 தலைவர் பெருமக்கள். அந்த 23 தலைவர் பெருமக்களில் 12 பொறுப்புகளில் இஸ்லாமிய அல்லாதவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்கிறது. இது இஸ்லாமியர்கள் மீது மறைமுகமாக தொடுக்கப்படுகிற ஒரு போர். இந்தியாவில் அதிகப்படியான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய 3வது அதிக சொத்துக்களை வைத்திருக்கிற வாக்கு சொத்துக்களை தாரை வளர்ப்பதற்கு, கார்பரேட்டுகளுக்கு தாரை வளர்ப்பதற்கு, தனிநபர்கள் சூறையாடுவதற்கு இந்த மத்திய அரசு கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரியவர்களே, இந்த சட்ட திருத்தம் என்பது ஆர்டிகல் 26 கிழித்து எறிவதற்கு சமமானதாகத்தான் இதை கருதப்பட வேண்டும். இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ ரத்னா அவர்கள் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். ஓடாத மானும் போராடாத இனமும் வாழாது வீழும் என்கின்றார் எம் அருமை தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பாசிச பிஜேபி அரசோடு அனுதினமும் போராட வேண்டிய நிலையில் வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை இனத்தவர் என்ற பெயரை சூட்டி அவர்களுக்கு நாளும் அனுதினமும் அவர்களை கூடவே வைத்துக் கொண்டு குளிப்பறிக்கக்கூடிய வேலையை இந்த திமுக அரசு செய்கிறது. இந்த சட்ட திருத்த மசோதா, வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்யும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை முறையாக நிர்வகித்தால் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், கூடுதலாக இந்திய நாட்டின் தரமும் உயரும், வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஆனா நீங்க யோசனை செய்து பாருங்க, இவர்கள் கொண்டு வந்த எந்த சட்டமாவது இஸ்லாமியர்களை அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருந்ததா, அல்லது அதை எதிர்த்து இஸ்லாமியர்களே போராடும் விதமாக இருந்ததா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். 2019 பிஜேபி அரசால் கொண்டு வரப்பட்ட என்ஆர்சி, சிஏஏ போன்ற திட்டங்கள் என்ன சொன்னச்சு? இந்த இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றணும் என்பதை சொன்னது. அதே போல பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபுக்கு தடை கர்நாடகாவில் கொண்டு வரப்பட்டது. அதை எதிர்த்து நாம கூட போராடினோம். அதே போல மாட்டு இறைச்சி உண்பதனால, அந்த மாட்டு இறைச்சியை வீட்டில் வைத்திருந்ததனால வட மாநிலங்கள்ல எத்தனையோ இளைஞர்கள், அப்பாவி இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி நாளும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட இவர்களிடம் போராட வேண்டிய மிக கொடுமையான நிலையில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுக்கப்பட்டுள்ளது. வேதனையும் உச்சம். அதாவது எங்க ஊர்ல எல்லாம் சொல்றாங்க, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். அந்த மாதிரி இருக்கு சொல்றது. சொத்துக்கள் அவர்களுடையது, அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. உனக்கு என்ன அதுல பிரச்சனை? உங்ககிட்ட வந்து நாட்டாம பண்ண சொல்லி கேட்டாங்களா? எங்க வீட்டுல பிரச்சனை, வந்து நாட்டாம பண்ணுங்கன்னு கேட்டாங்களா? இஸ்லாமியர்கள் கேட்கலையே. அப்ப நீங்க எதற்காக இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வரீங்க? இதோட 5-6 முறை இதுல சட்ட திருத்தம் வந்தாச்சு. 1959 ஒரு முறை, 1964 ஒரு முறை, 1969 ஒரு முறை, அடுத்து 1995, இறுதியாக 2013 வந்தது. அதை ஏற்று நடக்க தொடங்கியாச்சு. மக்கள் அதுல பழகிட்டாங்க. இப்ப மறுபடியும் அதுல சில மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இவங்க வராங்க.
இது எப்படி இருக்குன்னா, சரியா போயிட்டு இருக்க ஒரு நீர்வழி பாதைய மடைமாற்றி சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக இந்த பிஜேபி பாசிச பிஜேபி அரசும் அதற்கு துணை போகக்கூடிய திமுக அரசும் செயல்படுது அப்படின்றத நம்ம உள்வாங்கிக்கணும். திமுக சொல்றாங்க நம்ம இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள், நாங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தபோது பிஜேபி வளர்ந்த விதத்தை விட, தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த விதத்தை விட இன்றைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான் அதிகப்படியான வளர்ச்சி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கீங்க. இப்ப இறுதியாக பாம்பன் பாலம் திறப்பதற்காக ஐயா மோடி அவர்கள் வராரு. அங்க இருக்கக்கூடிய மசூதியில எழுதப்பட்டிருக்க வாசகத்தை மறைத்து வைக்கிறார் நமது பெருமைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நீங்க யாருக்கு பாதுகாவலா இருக்கீங்க? உண்மையாகவே நீங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்களா இருக்கீங்களா, இருக்கார்களா என்பதை நீங்க தான் யோசனை செய்யணும். ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா பல்வேறுபட்ட படையெடுப்புகள் வரும். எப்படி? ஆயுத படையெடுப்பு, போர், அடுத்து ஐடியாலஜிக்கல், அதாவது நம்மளுடைய சிந்தனையில மாற்றம், சிந்தனையில படையெடுப்பு, நமக்கு தேவையில்லாத, நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை, அவர்களுக்கு தேவைப்படும் விஷயத்தை நம்மளோட சிந்தனையில் விதைப்பது, இப்படி பல்வேறுபட்ட படையெடுப்புகள் நிகழ்த்தப்படும். இன்றைக்கு இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் மீது சட்ட போராட்டம் ஆரம்பித்திருக்காங்க. இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்களுக்கு என்றென்றும் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மணிவண்ணன், ஆத்தூர் மாவட்ட செயலாளர். ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கும் நம் தமிழ் சமூகத்தை பிற மொழிவழி தேசிய இனங்களைப் போல விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற லட்சிய கனவோடு இந்த மண்ணில் எண்ணற்ற மாவீரர்கள் போராடி உயிர்நீத்தார்கள். அந்த மாவீரர்களின் குருதிகள் நம்மை வழிநடத்தட்டும். இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா 2025 ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வக்ஃப் வாரியம் என்ன என்ன புரியாம சொல்ல இருக்க, நிறைய பேருக்கு தெரியாது. பாமர மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வகுப்புனா என்ன அப்படின்னு தெரியாது. வகுப்பு என்பது ஒரு அரபு சொல். அந்த சொல்லின் பொருள் பொது உடைமை. உடைமை என்றால் சொத்து, பொது சொத்து. அந்த மார்க்கத்தை ஏற்று நிற்கிற, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று நிற்கிற மக்களுக்கான பொது உடைமை சொத்து தான் அந்த வகுப்பு. அந்த பொது உடைமையா இருக்கக்கூடிய சொத்துக்களை இன்று ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பாஜக, பாரதிய ஜனதா கட்சி, இன்று மட்டும் இல்ல, ஆரிய பார்ப்பனர்கள் உள்ளே வந்ததிலிருந்து இன்று வரை அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து இனத்தினருக்கும் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட நோக்கம் ஒன்றுதான், இது இந்தியா, இங்க இந்துக்கள் தான் இருக்கணும், இங்க இந்துக்கள் தவிர வேற எந்த இனத்தவர் இருக்கக்கூடாது, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு ஹிட்லர் ஆட்சியை போல கொண்டு வரணும்னு எண்ணுகிறார்கள் RSS பிஜேபி. அது எங்க வேணாலும் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே, தமிழ்நாட்டு மண்ணிலே நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்? அப்பேற்பட்ட தலைவரை ஏற்று நிக்கிறாங்க. யாரு? எங்கள் தலைவர், தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனை ஏற்று நிக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கேயே ஆர்ப்பாட்டம் தான் பண்ணாங்க.
ஒரு கூட்டம் நின்றுச்சு, அனுமதி என்று இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா காவல்துறை ஏப்பா அனுமதிக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி கலைய சொன்னாங்க. சும்மா சொல்ல குச்சி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு இந்த சந்தில 10 பேர், அந்த சந்தில 10 பேர், இந்த சந்தில 10 பேர் புரிந்து போயிட்டான். ஆனாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எங்கு சென்றாலும் பிரபாகரன் பிள்ளைகள் ஒரு அடி கூட அந்த பக்கம் எடுத்து நவர வைக்க மாட்டோம். ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். இஸ்லாமியர்களின் சொத்துக்களை திட்டமிட்டு பறிப்பதற்கு இப்படி ஒரு தேவையற்ற ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அவர்களை உளவியலாகவும் மன உளைச்சலுக்கு உண்டாக்கி, இப்ப இன்னொரு விஷயம் கேளுங்க, தவறு செய்பவனை விட தவறு செய்ய தூண்டுபவனுக்கு சட்டத்தில் என்னன்னு சொல்லுது, தண்டனை அதிகம் சொல்லுது. இப்ப இது போல சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வந்து அவர்களை வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிட்டு அவர்கள் எவ்வளவு நேரம் ஒரு மனித பொறுமையா இருப்பான்? அடிச்சா வாங்கிக்கிறான், திட்டா வாங்கிக்கிறான், வெட்டான் வாங்கிக்கிறான். இது எல்லாம் வரலாற்றில் நடக்குது. அத்தனை இன்னல்களை இன்னும் வரை எந்த ஒரு தீவிரவாதத்துக்கோ எந்த ஒரு வம்பு சண்டை சச்சரவுக்கோ கலந்து கொள்ளாமல் அந்த இஸ்லாமியர்கள் நிற்கிறார்கள். ஏன்? மனிதநேயத்தை நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி கொண்டிருக்கிற அந்த இஸ்லாம் மக்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இன்னல்களை இவர்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள்? நான் முன்ன சொன்னது போலதான், இந்தியா இந்துக்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வேலையாவது குறிப்பா நாங்க இருக்கிற வரையிலும், நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரையிலும் வேலை ஆகவே ஆகாது, விடவும் மாட்டோம். எது சரியோ அதை ஏற்று நிற்போம், எது தவறோ எவனா இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம். இதுதான் சீமானின் தம்பிகள். நாங்கள் எதிர்த்துதான் நிற்போம். இந்த சட்டத்திலிருந்து மசோதால இன்னொன்னு என்ன கொண்டு வராங்க, அந்த வகுப்பு வாரியத்துக்குள்ளார உறுப்பினர்களாக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை 2 பேர் போடணும்னு சொல்றாங்க. என்னத்துக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள? என்னத்துக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல ஏதோ ஒரு கோயில், அந்த கோயில்ல நிர்ஷானா என்ன ஒரு பேரு, இஸ்லாமிய பேர் எனக்கு தெரியல, அவர் இந்த அறநிலைத்துறைக்குள்ள ஒரு மெம்பர் ஆகிறாரு. உடனே ஐயா ஹெச்ராஜா கட்டணம் தெரிவிக்கிறாரு. உடனே இந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கட்டணம் தெரிவிக்குது. ஆனா இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள ஒரு இஸ்லாமியர் போக முடியல. ஆனா நீ மட்டும் எப்படி இஸ்லாமுக்குள்ள வருவ? அடிப்படை சிந்தனை வேணாமா? அறிவு வேணாமா? உனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? இந்த காமெடி சொல்லுவாங்க, உனக்கு வந்தா தக்காளி சின்ன எனக்கு ரத்தமா அப்படிங்கிற பேர் ஒரு நகைச்சுவை வரும். அப்படியா? இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இது போல அனைத்து மக்களுக்கும். மணிப்பூர் என்ன நடந்துச்சு? மணிப்பூர் கலவரம் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. இஸ்லாம் பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு ஐயா அமித்ஷா கூறுகிறார். எப்படி சொல்ல அந்த வார்த்தைய? குஜராத் கலவரத்தை மறந்துட்டீங்களா? பில்கிஸ் பானு அந்த பெண்மணியை குறித்து பாலிய வன்முறை செஞ்சு கொண்டிருந்தவன் எவனா? இந்த பிஜேபி காரன், இந்த ஆர்எஸ்எஸ் காரன். அது மணிப்பூர்ல நடந்துச்சு. பெண்மணிகளை நிர்வாகப்படுத்தி திருத்தரவை அடித்து முடிக்கிறது இல்லையா? யார் முடிக்கிறது? இதே பிஜேபி, இதே ஆர்எஸ்எஸ். இவர்கள் எப்படி பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு? 1995 ஒரு சட்டம் வந்துச்சு. என்ன சட்டம்? இதே போலதான் இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இதே மாதிரி 1995 வந்துச்சு. இவங்க இப்ப சொல்றாங்க பெண்களுக்கும் அந்த வகுப்பு வாரியத்துல உறுப்பினராக இடம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா 1995 வந்துருச்சு. கண்ண அது அப்பயே வந்துருச்சு. உங்க உருட்டுலாம் வேற எங்கேயும் உருட்டுங்க. தமிழ்நாட்டுல சீமான் தம்பி கிட்ட உருட்டாதீங்க. வேற மாதிரி கல்லெல்லாம் தாண்டணும், அப்படியே சுக்குலாம் உடைஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பார்க்க போனீங்கன்னா இவங்க வாய்க்கிலி பேசுறாங்க. ஒரு சின்ன கேள்வி, இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அவர் படையில் இருந்த இஸ்லாமிய வீரர்கள் இந்திய நாட்டின் இந்த மண்ணின் விடுதலைக்காக எண்ணற்ற மாநிலம் போராடி உயிர்நீத்தான். ஆர்எஸ் காரனோ பிஜேபி காரனோ எவன் போராடினான்? எவன் எந்த குழு கட்டி போராடி உயிர் நீத்தான்?
ஐயா சாவர்கர் கோல்வார்கர் சிறையில் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம், பிரிட்டிஷ்காரனே மன்னிப்பு கடிதம் கொடுத்து அன்று சிறையில் இருந்து வெளியே வந்த சாவர்கர் உனக்கு தலைவன் என்றால் சிவன்மலைக்கும் செல்லுமலைக்கும் நடுவே இருந்த எனது பாட்டன் தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுக்கும் ஐராணிக்கும் உதவிய அன்றைய பாட்டனின் பேரப்பிள்ளைகள் தான் இன்று இந்திய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உதவுவதற்காக வந்து நிற்கிறோம். யாரோட பேரப்பிள்ளைங்க? சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை, என் வீர பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் அன்று ஐராணியும் திப்பு சுல்தானையும் அவர்கள் படையில் ஆதரித்தான். ஆனால் தீரன் சின்னமலையின் பேரப்பிள்ளைகள் இன்று அதே இஸ்லாமியர்களுக்காக ஆதரித்து அவங்களுக்கு உதவி கலந்துட்டாங்க. நின்று கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நீங்க ராவோட ராவோ விடுவீங்க, ஒரு சட்டத்தை போடுவீங்க, யாருக்கும் தெரியாத அதை ஏத்துட்டு போயிருவீங்க. தூங்கிட்டு இருக்கும் போது எவனையும் அடிக்க வரவே வீரரா, தூங்கிட்டு இருக்கும் போது தூங்கும் போது அடிக்கிற வீரரா, என்னை சுண்டி எழுப்பி விட்டுக்க, அப்ப வர சண்டைக்க வா. அப்ப நீ எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கும் போது சட்டத்தை அப்ப போடு. தூங்கும் போது எல்லாத்துக்கு நீ சட்டத்தை போடுற, எதுக்கு போடுற? அப்ப உனக்கே பயம் இருக்குல்ல. பகல் நேரத்திலேயோ மக்கள் போதுமான நேரத்திலேயோ இந்த மாதிரி சட்ட திருத்த மசோதாக்களை வெளியிட்டா அங்க பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும். தமிழ்நாடு கொந்தளிக்கும், இந்தியாவை கொந்தளிக்கும். அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்குல்ல, பயம் இருக்குல்ல. அதனால என்ன சொல்றது தெரியுமா, பயந்துட்டு தமிழ்நாட்டில் நீ பயந்தா அவனுக்கு வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். நீ எந்த சட்டத்தை வேணாலும் கொண்டு வா, நீ எதை வேணாலும் கொண்டு வா. 2019 வேளாண் சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தா என்ன ஆச்சு? அன்று ஒற்றுமை இருந்த அனைத்து மக்களும் போராடினா இன்னைக்கு இஸ்லாமியன் பாவம் தவிக்கிறான். அவன் தவிக்க கூடாது என்பதற்காக தான் நாம் நம்முடைய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள் இன்று அவர்களுக்கு கரம் கொடுத்து வலு சேர்க்க நாங்க இங்கே துடிப்போடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை தயவு செய்து வேண்டி கூட கேட்டுக்கலாம், தயவு செய்து வேண்டி கேட்கிற மக்களுக்கு துன்புறுத்துகிற எந்த ஒரு சட்ட திருத்த மசோதாக்களையும் தயவு செய்து கொண்டு வராதீர்கள். நீயும் மக்கள், நானும் மக்கள். ஆகையால் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூறுகிறேன், கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தீபக். அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் என்பது படையெடுப்பு அடிப்படையில் வந்தவர்கள் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமியர் என்பவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல. எங்கள் தமிழர்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள், எங்கள் தமிழர்கள் தான் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது தமிழருடைய உரிமை பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைக்கு முதன்மையாக இன்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஆளும் இந்த பிஜேபி அரசாங்கம் தொடர்ச்சியா ஆட்சி அமைதல இருந்து முத்தலாக் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதிலிருந்து இன்றைக்கு வகுப்பு வாரியத்தில் மாற்றம் கொண்டது வரை தொடர்ச்சியாக இஸ்லாம் மக்களுக்கு கருணை காட்டுவது போல இஸ்லாம் மக்களுக்கு இடையூறை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த ஆளும் கட்சி. இந்த ஆளும் கட்சிக்கு எதிர்த்து சண்டை போடுவது போல ஒரு பிம்பத்தை மாநிலத்தை ஆளும் திமுக அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் தடுக்கிற மாதிரி தடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இஸ்லாமியர்களை பிஜேபி RSS ஒவ்வொரு முறை சட்ட திருத்தம் இந்த மாதிரி செய்து அவர்களை பாதிப்புக்குள்ளாக்கும் போதும் திமுக அவர்களை நாங்கள் பாதுகாக்கிற பேர்ல ஒரு நாடகத்தை நடத்தவே ஒழிய திமுக ஒருபோதும் உளமாற இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு மக்களை காக்கின்றதே இல்லை. இதுதான் வரலாறு. சட்டமன்றத்தில் முதல் முறையாக
இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ஐயா கருணாநிதி என்பதை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதுவரை ஏகப்பட்ட பேர் சிறையில் இருக்கிறார்கள் கோவை குண்டுவெடிப்புக்காக விசாரணை கைது என்ற பெயரில். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை செய்தது. அதற்கும் இந்த திமுக அரசாங்கம் எந்த இசையும் கொடுக்காதது இந்த திமுக அரசாங்கம். இந்த திமுக அரசாங்கம் தான் சொல்லுது இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் நாங்கள் என்று சொல்கிறது. ஆனால் இதுபோல வாயில எந்த வரையுமே சுடாத அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிறார்கள், வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மேற்கு வங்கத்தில் நாங்கள் அமல்படுத்த போவதில்லை அப்படின்னு ஒரு கட்சி அறிவிச்சுட்டாங்க. இந்த இடத்துல திமுகவுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். உங்களுக்கு உண்மையாலுமே ஆண்மை இருந்தால் அம்மையார் மம்தா பானர்ஜி போன்று அறிவிங்க, தமிழ்நாட்டில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை நாங்கள் அமலாக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்மை இருந்தால் திமுக அரசாங்கம் செய்யணும். ஆனா திமுக அரசாங்கம் என்ன செய்யணும், நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன், நான் போராட்டம் பண்றேன், நான் வழக்கு போடுறேன்னு அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி செய்வது போன்ற ஒரு வேலையைத்தான் திமுக தொடர்ச்சி. அப்போ திமுக இஸ்லாமிய பிரச்சனைகளுக்கு உளமாற இருக்கான்னு கேட்டா அது எந்த இடத்துல நின்னதில்ல, இதுக்கு முன்னாடியும் வரலாற்றுல எங்கேயும் நின்னதில்ல, இப்பயும் நிக்க போறதில்ல. சமீபத்தில் கூட திருவண்ணாமலையில சிக்கத்தை மலைக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை உருவானுச்சு. அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி இஸ்லாமியர் இந்துக்கள் என்கிற வகையில் தமிழ்நாட்டிலேயும் ஒரு மத பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பிரச்சனையை வளர்த்தது திமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் நினைச்சிருந்தா அது ஒரு இஷ்யூவாக்க முடிச்சிருக்கலாம். ஆனா அதை பேசி பேசி பெரிய பிரச்சனையாக்க முயன்றது இதே திமுக தான். அதனால இந்த மக்கள் திமுகவை நம்பும் வரை ஒருபோதும் இந்த மக்களுக்கு எந்த தீர்வும் நடக்க போவதே இல்லை. திமுக தொடர்ச்சியா இந்த மக்களை ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்தி ஏமாத்துமே ஒழிய இந்த பிரச்சனை இவங்களுக்கான தீர்வோ பிரச்சனையோ ஒருபோதும் திமுகவால் கிடைக்காது. இப்போ என்ன இந்த சட்டத்திட்டத்தில் மிக முக்கியமான சிக்கல் என்ன நான் பாக்குறேன்னா, இஸ்லாமிய அல்லாத ஒரு நபரை வகுப்பு வாரிய போர்டுல போடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இதே இந்து அறநிலைத்துறையில இந்து அல்லாத ஒருவரை சேர்க்கணும்னா சட்டத்தில் இடம் இருக்கா? இல்ல. அப்போ இந்துக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்கள் ஒரு சட்டமா? இது எந்த வகையில நியாயம்? முதல் கேள்வி அது. இரண்டாவது, இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலங்களிலும் 30க்கும் மேற்பட்ட வகுப்பு வாரியங்கள் இருக்கு. இந்த வாரியங்கள் அனைத்தையுமே ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வரும் சொல்ற. இது தேவையில்லாத அணி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை இந்த வகுப்பு நிலங்கள்ல சொத்துக்கள்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா வகுப்பு வாரியத்தின் அந்த அமைப்பே பேசி தீர்த்து கொள்ளலாங்கிறதா இதுவரை இருக்க நிலைப்பாடு. ஆனா இப்ப சட்டத்திட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி பேச்சு தீர்வு காணல் என்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கான அந்த சொத்துக்கள்ல ஏதாவது சேதத்தை விளைவிக்க முடியுமாங்கிற நோக்கத்துல தான் இந்த RSS பிஜேபி வேலை செய்து அதுக்கு முழு துணையாக இந்த திராவிடம் இஸ்லாமியர்களை ஏமாற்றிக் கொண்டு நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர். நன்றி. பின்னால் இருக்க உறவுகள் முன்னாடி வரவும். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை. திரும்ப பெறு, திரும்ப பெறு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. மானங்கெட்ட ஒன்றிய அரசு, மது கெட்ட ஒன்றிய அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு. மானங்கெட்ட ஒன்றிய அரசு, மது கெட்ட மத்திய அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பிஜேபி அரசு, பிஜேபி அரசு, பிஜேபி அரசு, RSS அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு மானம்
திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. மத்திய அரசு, மோடி அரசு, மானங்கெட்ட மோடி அரசு, மதிகெட்ட மத்திய அரசு, வாரிய சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாம் மக்கள் சொத்துக்கள். இறை மார்க்கம் பற்று கொண்டு கொலையாய் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெற, திரும்ப பெற. வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற, திரும்ப பெற. மத்திய அரசு, மோடி அரசு, மானங்கெட்ட மத்திய அரசு, பிஜேபி அரசு, அரசு அரசு, திரும்ப பெற, திரும்ப பெற. வகுப்பு வாரிய சொத்துக்கள் அனைத்தும் வாங்க விற்க அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. சட்ட திருத்தம் கொண்டு வர அவசியமில்லை, அவசியமில்லை. வகுப்பு வாரிய அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்கள், இஸ்லாம் மக்களே. அதை நேரு மருத்துவர் நிர்வகிக்க இறை ஆண்மைக்கு சிக்கலே. வகுப்பு வாரிய அமைப்பதெல்லாம் இஸ்லாம் மக்கள், இஸ்லாம் மக்களே. அதை வேறு மதத்தை நிர்வகிப்பது இறை ஆண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மானங்கெட்ட மோடி அரசு, மதிகெட்ட மத்திய அரசு, பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு. ஒரே நாடு, ஒரே மதம், சனாதனம் இருக்கிறதா? பல இனங்கள், பல மதங்கள் இணைந்து வாழும் சதாபனம் கலக்கிறதா? திரும்ப பெற, திரும்ப பெற. வகுப்பு வாரிய தனி சட்டத்தை அளிக்கும் சட்டத்தில் திரும்ப பெறு, அளிக்கும் சட்டத்தில் திரும்ப பெறு. இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தும் திட்டத்தினை திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெற, திரும்ப பெற. வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற, திரும்ப பெற. மத்திய அரசு, மோடி அரசு, மானங்கெட்ட மதிகெட்ட திராவிட அரசு, திமுக அரசு துணைப்போகாது, துணைப்போகாது. வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு துணைப்போகாது, துணைப்போகாது. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். நன்றி. அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை செயலாளர் அண்ணன் சுரேஷ். லோகேஷ் என்ன பண்றீங்க? இந்த ஏபி போனாலும் நீங்க
ரெடி இந்துமயமான அனைத்தையும் இராணுவமயப்படுத்திய சவார்கரின் கொள்கையை கடந்த 100 மேலாக இந்தியாவில் அமல்படுத்துவதற்காக RSS அதன் அரசியல் பிரிவாக இருக்கிற பாஜகவும் இணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் வண்ணமாக மற்ற மதங்களின் உள்விவகாரங்களில் தடையிட்டு அனைத்து மதத்தினரையும் துன்புறுத்துகிற செயலை தொடர்ந்து செய்து வருவது அனைவரும் அறிந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அந்த இறை மார்க்கத்தை தழுவிய பெருமக்கள் தங்களின் சொத்துக்களை கொடைகளாக வகுப்பு வாரியத்துக்கு வழங்குவதும் அந்த கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் வழங்குகிற அந்த சொத்தை இன்று இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற நிதி நெருக்கடியை காரணமாக வைத்து அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிற ஒரு கொடூர திட்டத்தை மோடி அரசாங்கம் அமல்படுத்த துடிக்கிறது. இதன் வழியாக இந்தியாவில் பெரும்பான்மையாக 3வது அதிகபட்ச நிலங்களையும் சொத்துக்களையும் வைத்திருக்கிற ஒரு வாரியத்திலிருந்து அந்த சொத்துக்களை பிடுங்க துடிக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா காலகட்டத்துக்கு பிறகாக RBI வங்கியிலிருந்து பல லட்சக்கணக்கான பணத்தை சூறையாடி ஒட்டுமொத்த இந்தியாவின் நிதி நிர்வாகத்தை சிதைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மத்திய ஆட்சியாளர்கள். இந்த மோடி அரசாங்கம் தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம். இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து அதன் நிதி ஆதாரத்தை சரி செய்வதற்காக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சூறையாட துடிக்கிறார்கள். அதுதான் வகுப்பு வாரிய திருத்த சட்டம். இதை தமிழர்கள் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் என்ற முடிவோடு நிற்கிற தமிழ மதத்தை பின்பற்றுகிற நாம் தமிழர் பிள்ளைகள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு துணையாக நிற்கிறோம். இஸ்லாமியர்களை சிறுபான்மையின மக்கள் என்று இந்தியா முழுவதும் காங்கிரசும் பிஜேபியும் திராவிட இயக்கங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையின மக்கள் தமிழர் தேசியத்தின் பெரும்பான்மையின மக்கள் என்று சொன்னார். எனில் இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் ஆள்கிற எல்லா மொழிவழியின மக்களோடும் இணைந்து அந்த பெரும்பான்மையின மக்களோடு இணைந்து இந்த வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக போராடி இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாம் அதற்கு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருளினியன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். ஒரு லாட்ஜில் கட்சி பைக் பிடிக்கிறவனை முன்னாடி விட்டு அவன் பின்னாடி பைக் பிடிக்கிறவன் பின்னாடி கேமரா ஒரு வேலை முதல் மாதிரி வந்து உறவு அனைவரும் முன்னாடி வரவும். அடுத்த கண்டனோடு சுரேஷ்குமார் அவர்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேல் சுதந்திரம் பெற்று இந்த ஒன்றிய இந்திய அரசாங்கத்தோடு தாய் சேய் உறவாக ஒன்றாக வாழும் என் இஸ்லாமிய மக்களுக்கு கொடையாக கொடுத்த அந்த நிலத்தை சட்ட சீர்திருத்த முறை என்ற பெயரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 5 முறைக்கு மேல் திருத்தம் செய்யப்பட்டுள்ள சட்டத்தை தற்போது திருத்த என்ன காரணம்? இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த இஸ்லாமியர்களை சிறுபான்மையர் என்றே குறுக்கி வைத்துள்ளனர். அவர்கள் சிறுபான்மையர் இல்லை, அவர்கள் பெரும்பான்மையினர். அவர்கள் நிலத்தை பிடுங்கி அவர்களை மொத்தமாக சிறுபான்மையினர் ஆக்கும் எண்ணத்தில் மட்டுமே இந்த ஒன்றிய பாஜக பாசிச அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த இஸ்லாமியர்களை
ஒரு ஒடுக்குமுறை சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இதில் நம் குடும்பத்தில் வேறொருவரை உள்ளே நுழைத்து அவர்களை அடக்குமுறை செய்யும் விதத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் நம் ரத்த சொந்தங்களே. அவர்களுக்கு இந்த தருணம் நாம் தமிழர் என்ற முறையில் அனைவரும் இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறும் வரை நாம் கடைசி வரை நமது இந்த கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடனே பயணிப்போம் என்பதிலும் உறுதுணையாக நிற்போம். இந்த சட்டமானது 1954, 64, 2002 முதற்கொண்டு 4-5 முறை இந்த சட்ட திருத்தத்தை திருத்தியும் இந்த 20 வருடம் கழித்து மீண்டும் இந்த சட்டத்தை திருத்துவதற்கு அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் கார்ப்பரேட்டுக்கு இந்த நிலத்தை ஒப்படைக்கும் விதமாகவும் இந்த நிலத்தை மொத்தமாக அவர்களிடமிருந்து அபகரித்து அவர்களை நிலமற்ற அவர்களின் மத நல்லிணக்கத்தை வளர்க்க விடாமல் தடுக்கவும் இந்த பாஜக பாசிச அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றை மொத்தமாக நிறுத்த வேண்டும் என்றால் இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற்றால் மட்டுமே இது சாத்தியம். இந்த தருணத்தில் நம் தாய் தமிழ் உறவுகளான நமது இஸ்லாமிய சொந்தங்கள் கூட நாம நிற்க வேண்டியது நமது கடமை. எனவே நாம் அனைவரும் நாம் தமிழராய் ஒன்றிணைந்து அவர்களுடன் கடைசி வரைக்கும் ஒன்றாக நிற்போம் என்பதை இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த வாய்ப்பினை ஒரு கண்டன அறிக்கையாக வெளியிடுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பாண்டியராஜன் ஐயா, மாநில தமிழ் மீட்சி பாசறை ஒருங்கிணைப்பாளர். அளவற்ற அருளாளனும் எல்லையில்லா கொடையாளனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இந்த வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடைய கண்டன உரையை பதிவு செய்வதற்காக எனக்கு வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். அன்பார்ந்த சொந்தங்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்கள் மார்க்கத்தில் ஷிர்க் என்று சொல்லப்படுகிற இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூட பழக்க வழக்கங்களை, மூட நம்பிக்கைகளை நீங்கள் எதிர்ப்பது உண்மையானால், என் அன்பான சொந்தங்கள், நீங்கள் திமுகவிற்கு ஆதரவாக நிற்பதும் ஒரு மூட நம்பிக்கை தான் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வக்ஃப் வாரிய மசோதாவிற்கு எதிராக நாங்கள் மத்திய உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று வாய்ஜாலம் காட்டுகிற இந்த திமுக அதனுடைய வரலாறு கடந்த காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்த போது திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது 9 ஓட்டைகளையும் அடைத்துக் கொண்டு வெளியேறினார்களா இல்லையா? என் இஸ்லாமிய சொந்தங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆதரவாக நிற்பது யார்? உங்களுக்கு எதிராக நிற்பது யார்? உங்களை ஆதரிக்கிற மாதிரி சொல்லுவோம் திமுக அதிமுக, சத்தியமா உங்களை கைவிட்டுருவான். இதுதான் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த வரலாறு. அதை விட்டுருவோம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு வருவோம். இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை தயவு செய்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற மாதிரி பார்க்கிறேன். இந்த பாரதிய ஜனதா, RSS, விஸ்வ இந்து பரிஷத், இந்த இந்து மதவாத கும்பல்களுக்கு நான் ஒரு கேள்வி. எனக்கு முன்னாடி பேசிய என் தம்பி தீபக் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியா முழுக்க இருக்கிற இந்துக்களுடைய சொத்தை உன்னால நீ ஒன்றிணைக்க முடிஞ்சா? என் அன்பு சொந்தங்களே, உன் கண்ணில் இருக்கிற உதிரத்தை அகற்று, அதன் முன்னால் உன் முதுகில் இருக்கிற அழுக்கை அகற்றலாம் என்கிறார் இயேசுநாதர். முதல்ல ஓங்கிட்டு இருக்கிற அழுக்கையெல்லாம் தொடச்சிட்டு வாடா. உன் சொத்தை எல்லாம் ஒன்றிணைச்சிட்டியா? சிதம்பரம் கோயில போய் நீ தேவாரம் பாட முடியுமா? சிதம்பரத்தில் தீட்சிதர்கிட்ட அந்த கோப்பி சொத்தை மீட்க முடியுமா உன்னால? அப்படியே நான் இஸ்லாமியர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அப்படியே இஸ்லாமியர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. என்ன இது?
என்ன இது சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு உங்கள் உறவு உங்க கூட நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உறவு விளையாது என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். இந்த இந்து மதத்திற்கு ஒரு இஸ்லாமியரை நீங்கள் அறங்காவலர் குழுவிலோ அல்லது இந்த கோவில் பக்காராகவோ அல்லது அறநிலையத்துறையில் அதிகாரியாக போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. அப்புறம் என்ன இருக்குடா இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்துக்குள்ள வரேன்னு நினைக்கிறேன். எதுக்கு வர? அவன் சொத்தை அவன் பாதுகாத்துட்டு போனான், உனக்கு என்ன வேத்து வடியுது? இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி சகித்துக் கொண்டிருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கண்டனத்தை வன்மையாக பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை செயலாளர் அண்ணன் அருளின். சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்த மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வை சேலம் மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்காக களப்பணியாற்றிய அத்தனை தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை உண்டாக்குகிறேன். அனைத்தையும் இந்துமயப்படுத்து, இந்துமயமான அனைத்தையும் இராணுவமயப்படுத்து என்கிற சாவர்கரின் 100 ஆண்டு கால கனவை இந்தியா என்கிற பன்முகத்தன்மை கொண்ட நிலத்தில் அமல்படுத்துவதன் வழியாக பல்வேறு தேசிய மொழிகளின மக்கள் வாழ்கிற நிலத்தில் எப்பொழுதும் வன்மையும் வன்முறையும் துன்பத்தையும் துயரத்தை மட்டுமே பதிவு செய்ய விரும்புகிற இந்த இந்துத்துவ இயக்கங்களின் தொடர் அத்துமீறலின் ஒரு நிகழ்ச்சி நிரல் இது. காஷ்மீரை இந்தியாவின் ஒரு மாநிலமாக அறிவித்தது, மணிப்பூரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தது, NIA CA சட்டங்கள் மூலமாக இந்த நிலத்தின் போரின மக்களை அகதிகளாக முன்னிறுத்துவது, இப்படி இந்த பாஜக அரசு இந்தியாவின் அதிகார மையத்தை கைப்பற்றிய நாள் தொட்டு தினம் தினம் ஒட்டுமொத்த இந்தியாவின் சிதைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த சிதைவுக்கு எதிராக தமிழ்நாடு வரை இந்த போராட்டத்தை அண்ணன் சீமான் தலைமையில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு முதலில் ஒரு பெரும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டுகிற இடத்திற்கு என்பதை நாம் உணர வேண்டும். இந்தியாவை வழிநடத்துகிற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறதா? இன்று மாலை கூட இதே இடத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் பன்னெண்டு காலமாக நம்பிக்கொண்டிருக்கிற இந்த திமுக அதிமுக கட்சிகளின் தலைவர் மக்களையோ அல்லது இங்க இருக்கிற ஐயா அமைச்சரையோ அழைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக அறிகிறோம். எங்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, சட்டெல்லாம் கிழிஞ்சு அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு. வேண்டாம், அடிச்ச கட்டதற்கே இவ்வளவு சட்ட கிழிஞ்சிருக்கு காயம்னா அடிவார உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறாங்கிற மாதிரி
என்னமும் நம்புறா அப்படின்னு வடிவம் சொல்றாரு. என்னமும் நீங்க திமுக நம்புறீங்க, என்னமுமா நீங்க திமுக நம்புறீங்க? இந்த திமுக இந்த காங்கிரஸ் உங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இஸ்லாமிய சொந்தங்களே, இந்திய நிலப்பரப்பிலே ஒரு தலைவன் தான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அல்ல, தமிழர் பெரும்பான்மையினத்தின் மக்கள் என்று பரசாக்கியவன் இந்தியாவில் ஒரே தலைவன் சொந்தவன் சீமான் தான். இது இன்னும் உங்கள் காதில் கேட்கலாம். எப்படி சிறுபான்மையாக வழிபாட்டு முறையில் மக்கள் தொகையை விட மொழியால் நீ பேசுகிற மொழி தமிழ், நான் பேசுகிற மொழி தமிழ், நாம் தமிழர், நாங்கள் தமிழர்கள். இந்த பெயர் இஸ்லாமியர்களுக்கு புரிகிறதா? நான் வழிகிடுகிற மொழிதான், வழிபடுகிற மதம் தான் இஸ்லாம். ஆனால் என் அன்னை தாய்மொழி தமிழ் என்று விளங்கிய காயிரமில்லத்தின் பிள்ளையாளர்கள், காயிரமில்ல சொன்னதை நீங்கள் மறந்து போகிறீர்களா? மீண்டும் மீண்டும் இந்த திமுக ஓட்டு போட்டோம் எல்லாம் சரியாக நம்புறீங்களே நீங்க, அப்படிங்களா? ஐயா, திமுக காரன் யாரோட போட்டுக்கப்பா? காங்கிரஸோட. காங்கிரஸ் யாரு தெரியுமில்ல? நீங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்திய நிலப்பரப்பு உங்களுக்கு முதலில் பாதுகாக்க வேண்டியிருக்கு. நீங்கள் யாரு பின்னாடி நிற்கிறீங்க மறந்து நிற்கிறீங்க, யாருக்கு துணையா நிற்கிறோம் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்களுக்கு ஓட உடச்சுட்டே இருக்கான். உங்களுக்கு புரியல. ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இந்த கட்சியின் முதல் தலைவர் திலகர், பாலகங்காதர் திலகர், அவர்ல தொடங்கி அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் ஐயா நேரு, அதுக்கப்புறம் ஐயா அம்மையார் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, அம்மையார் சோனியா காந்தி வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் எங்களால் வரலாற்று பூர்வமாக நிரூபிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இந்த பிள்ளையார் சதுர்த்தின்னு ஒண்ணு, விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு கொண்டாடி கொண்டாடி தெரு வந்து பிள்ளையாரை தூக்கிட்டு வந்து வம்புக்குனே இப்ப இஸ்லாமியரை வம்புக்கு இழுக்கிறதுக்குனே ஒரு பண்டிகை வச்சிருக்கிறான், பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தியை முதலாக மும்பை நகரங்களில் நடத்தியவன் பாலகங்காதர் திலகர். அந்த பாலகங்காதர் திலகரின் இந்து மகாசபையில் உறுப்பினராக இருந்த பாலகங்காதர் திலகர் தான் காங்கிரஸ் கட்சியை தொடங்கி வச்ச முதல் கோவில் இருந்த நபர். எனில் காங்கிரஸ் என்ற கட்சி எதுக்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் பண்பாட்டை, அதாவது இந்துக்களின் பண்பாட்டை, நம்பிக்கொண்டிருக்கிற போலியான இந்துக்களின் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் என்ற கட்சி தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கான நாளை நாம் மாட்டோம். அனைத்து இஸ்லாமியர்களுக்கு RSS என்ற இயக்கம் தடை செய்யப்பட்டது. எனில் அடுத்த ஒன்றே ஆண்டு காலத்துக்குள் இந்தியாவின் மகாத்மா, இந்தியாவின் தேசத்தந்தை காந்தியை கொண்ட RSS இயக்கம் தடை செய்யப்பட்டு வெறும் ஒன்றே ஆண்டு காலத்துக்குள் அந்த தடையை நீக்கிக் கொடுத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால்தான் இந்த நரேந்திர மோடி அரசு ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையாக சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிக பிரமாண்டமான சிலையை கட்டி முடித்தார்கள். இப்ப சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இஸ்லாமியர்களை அழித்ததில் பங்குண்டா இல்லையா? 1983 சீக்கியர் கலவரத்தின் வழியாக சீக்கிய மதத்தை அழிக்க துடித்தது இதே காங்கிரஸ் கட்சி. 1990 சிக்கலுக்குள் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்த ராஜீவ் காந்தி 1989 செங்கல் பூஜை, அந்த பூஜை என்னன்னா என்று இந்துத்துவ இயக்கங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு 1989 அயோத்தியில் சென்று ராஜீவ் காந்தி
இன்னும் 100 வரலாறு சொன்னாலும் இஸ்லாமியர்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏதாவது புரியுதா? எங்க ஐயா வச்ச மருத்துவம் சொல்லிட்டாரு, இவருக்கு கொஞ்சம் புரிஞ்சிட்டா போதும், இவர் ஒருத்தருக்கு புரிஞ்சிட்டா போதும். ஏன் வரலாற்று நீங்க சொல்லலையா? இந்த குல்லா போட்டு ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் இந்த குல்லா போட்டு கஞ்சி குடிப்பாங்க திமுக பயிலுங்க. அந்த அயோக்கிய பயில போற எங்க அண்ணன் சீமான் ஒரு நாளும் கஞ்சி குடிச்சு பார்த்திருக்கீங்க? இந்த குல்லா போட்டு ஏமாத்துறாங்க அவள. இந்தியாவை ஆயுத உரிமை ஒருவருக்கு உண்டென்றில் அது இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த நாகரிக மக்களுக்கு உண்டு. அந்த நாகரிக மக்கள் யார் என்றால் அவர்கள் இன்று தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் என்று ஜோதி பாசு பதிவு செய்தார். இந்த குல்லா போட்டு கஞ்சி குடிச்சிட்டு உங்களை முருக குத்துற பழக்கம் எங்களுக்கு இல்ல. இங்க நிக்கிற அக்காவை பாரு, பொட்டு வச்சு பூ வச்சு தலை நிறையோட பொட்டோடும் பூவோடு நின்று பொட்டு வைக்காத இஸ்லாம் மார்க்கத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். பொட்டு வச்சு தமிழர்கள் இது ஏழு மாசம் நீயும் நானும் வேற இல்ல. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சைனர்களும் வைணவர்களும் சைவமும் அத்தனையும் வழிபாட்டு முறை. தமிழர்கள் ஒரு பண்பட்ட இன மக்கள். ஆரிய பிற்போக்குத்தனமாக பிராமணிய மனுஷர்கள் பண்பாட்டை எதிர்க்கிறவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழர்கள் இந்த தென்னிந்தியாவில் ஒருவருக்கு வந்த பகுதி இல்லை. சமஸ்கிருத மொழியை பண்பாட்டை எதிர்ப்பவர்கள் இந்த சமஸ்கிருத கோட்பாடு எல்லாரும் பிரித்து 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 வைப்பது. இஸ்லாமியர்கள் யார்? ராவுத்ரா மாறலாம், இதான வரலாறு. ராமசாமி வரலாறு என்ன? சாரியா பழைய சாரியா என்ன பல்லார்ல போராட தூக்கி போட்டு போய் நான் பாய்தான் தான். அவ்வளவுதான். இவன் ரத்த சொந்தம். இஸ்லாமியர்கள் ரத்த சொந்தம். ரத்த சொந்தத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து நிற்கிறோம், உளப்பூர்வமா நிற்கிறோம். இவன் RSS காரன் பிஜேபி காரன் பன்னெடுமா சொல்றானே இந்தியாவில் இந்துக்களுக்கு ஒரு பண்பாடு இருந்தது என்று. இந்துக்களுக்கு ஒரு பண்பாடே கிடையாது, பண்பாடே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்துக்களுங்கிற பேரையே ஆங்கிலேயர்களும் அரபு தேசத்தில் வந்த இஸ்லாமிய மன்னர்கள் வச்ச பேரு. இஸ்லாமிய மன்னர்கள் வச்ச பேரு இந்து. ஏன்? சிந்து சமவெளிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு அரபு மொழியில ஹல்லின், அதாவது அந்தாண்ட நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்தாண்ட. சிந்து சமவெளிக்கு அந்தாண்ட, சிந்து நதிக்கரைக்கு அந்தாண்ட. இது அரபு மொழியில என்றால் சிந்து நதிக்கு அந்தாண்ட. இப்போ அவங்களுக்கு வந்த மன்னர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் தெரியல. இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் பல்வேறு மொழிகளின மக்கள் என்பது அவர்களுக்கு தெரியல. தெரியாமல் ஏதோ ஒரு சொல்ல விட இந்த கொங்கு பகுதிப்பா, இந்த மதுரை பகுதிக்காரங்கப்பா, இந்த ராமநாடுக்காரங்கப்பா, இந்த சென்னக்காரங்கன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா நாம எல்லாம் யாரு? தமிழர்கள். நாம் யார் என்று தெரியாதவர்கள் நமக்கு வைத்த பேரு இந்து. இந்து, ஓல்டு ஹிந்து லா. பழைய இந்து சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? பழைய இந்து சட்டம் ஒரு சட்டம் வச்சிருக்கான். அந்த சட்டத்துல என்ன சொல்றானா, இந்த இந்து சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு அந்த விதி தொடங்குது. இந்த இந்து சட்டங்கள் யாருக்கெல்லாம் பொருந்தும் அந்த சட்ட புத்தகம் தொடங்குது. அது என்ன சொல்றான்? சீக்கியர் அல்லாதார், பௌத்தர் அல்லாதார், சமணர் அல்லாதார், இஸ்லாம் அல்லாதார், கிறிஸ்துவர் அல்லாதார், மற்றவர் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். எப்படி? அப்ப இந்துக்கு டெபினிஷனே என்கிட்ட இல்ல. இந்துன்னா டெபினிஷன் என்ன, வரையறை என்ன? இந்துக்களுக்கு வரையறையே இல்லாம யார் இந்துங்கிறா? அவன் இல்லையோ, இவன் இல்லையோ, இவன் இல்லையோ, மற்றவெல்லாம்
நாங்க சொல்றோம் நாங்க இந்துக்கள் இல்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம் தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள் அல்ல. ஏன்னா இந்தியா முழுவதும் சிவனை வழிபடுவதற்கு முருகனை வழிபடுறவங்க இல்ல, தமிழ்நாட்டில் தான் முருகனை வழிபடுறவன் இருக்கா. ஏன்னா எங்களுக்கு முதல் தமிழ்நாடு கத்திரவன் முருகன், எங்க பெரும்பாட்டன் தலைவர் புரிஞ்சுகிற தலைவர் முருகனை கும்பிடுற நாங்க இன்னைக்கு அல்லாஹ்வை கும்பிடுற நில மக்களுக்காக வந்து நிக்கிறோம். ஏன் இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு பழமொழி உண்டு, சிவ சொத்து கோலநாசம். சிவ சொத்து கோலநாசம். சிவனுடைய சொத்தை அபகரிக்க நினைத்தால் பரம்பரையா அவன் தலைக்க மாட்டான், அவன் கோலமே நாசமாயிரும். அந்த பழமொழியோட அர்த்தம். என் அன்பு மக்களே, ஒட்டுமொத்த இந்திய அரசுக்கும் நாம் இந்த நிலத்திலிருந்து ஒன்றை சொல்லுவோம், சிவன் சொத்தை தொட்டவன் கோலநாசம். சிவனுக்கு இன்னொரு ரெண்டு பேர் உண்டு, ஈசன். ஈசன் சொத்தை தொட்டவன் குலநாசம். ஈசா அல்லாவின் சொத்தை தொட்டவனும் குலநாசமாவான். ஈசனும் ஈசா அல்லாவும் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்பது எங்கள் திருமூலரின் வாக்கு. அந்த திருமூலரின் வாக்கே தான் நாம் தமிழர் கட்சியின் தத்துவ கோட்பாடு. அனைத்து மதமும் எம்மதமும் சம்மதம் திருமூலரின் கோட்பாடு. அதனால்தான் தமிழர்கள் பன்னெடுங்காலமாக எந்த வழிபாடு வந்தாலும் ஏத்துக்குவாங்க. கல்ல கும்பிடுமா கும்பிடு, மண்ணை கும்பிடுமா கும்பிடு, மரத்தை பார்த்து சாமியா சாமிதான், நாய் நிறைய பார்த்து சாமியா சாமிதான், குதிரையா சாமிதான், ஏனையா சாமிதான், புல் புண்டா சாமிதான். ஏன் இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தின் ஒற்றுமைங்கிற புரிதல் ஒட்டுமொத்த உலக இனத்திலே தமிழர் தேசியத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் பொங்கல் ஒன்று கண்டாடி சூரியனை கும்பிடுறான். ஏன்னா சூரியனின் ஒரு பகுதி நாம. இந்த அறிவியல் பேருண்மையை தெரிந்து கொண்ட நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நிம்மதியாக இருங்கள் இஸ்லாமிய சொந்தங்களே. ஐயா ஊவைசி அவர்கள், ஹைதராபாத்தில் இஸ்லாமிய தலைவன் ஊவைசி அவர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த சட்டம் உறுதியாக நிற்காது. ஏன் நிற்காது என்றால் ஆர்டிகல் 25 அடிப்படை சட்டம் 25 படி சிறுபான்மை மற்றும் மொழி சிறுபான்மை மற்றும் மத சிறுபான்மை நிறுவனங்களுக்குள் தலையிடுகிற உரிமை எந்த அரசுக்கும் கிடையாது, மோடி அரசுக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை சிறுபான்மையின மக்களின் நிறுவனங்களுக்குள் தலையிட வேண்டும் என்றால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்திய பாராளுமன்றத்தில் அதற்காக கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் இந்த அன்பு மக்களே, இந்த சட்டம் ஏன் செல்லுபடியாகாது என்று சொல்கிறேன் என்றால் அதற்கு வாய்ப்புகள் துணிவாக கேபினெட் அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அதனால் இந்த சட்டம் செல்லுபடியாக இந்த சட்டம் நிற்காது. நிற்காத சட்டத்தை ஏன் போடுறோம்? அதுக்கு ஐயா பேசுற விஷயத்துக்கு வரேன். ஐயா சொன்ன விஷயம் ஏன் தெரியுமா அது நிக்காது? உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சட்டத்தை ஏன் தெரியுங்க போடுறான்? இங்க தமிழ்நாட்டில் இந்த அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு, கர்நாடகாவில இந்த அறநிலையத்துறை இருக்கு, இந்தியாவில 2 இடத்துல தான் இருக்கு. இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்துக்களின் கோயில்களை அரசு நிர்வகிக்கிறது, பெரும்பான்மை இன மக்களின் கோயில்களை அரசு நிர்வகிக்குது. சிறுபான்மை இஸ்லாமியர்களின் கோயில்களை ஏன் நம்ம நிர்ணயிக்க கூடாது? ஒரு ஆசை தம்பி அதை கட்டுப்படுத்துவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை உருவானது. இப்ப எதுக்கு தெரியும் இந்த சட்டத்தை கொண்டோம்? இதை கொண்டு வந்தா நம்ம போராடும் போது அடுத்த கேள்வி வரும், அப்ப அவனுக்கு இல்லைன்னா எனக்கும் வேணாம்னு சொல்லுவான். இது போராட்ட யுக்தி. எப்படி அவனுக்கு வாரியம் வேணாம்னா எனக்கு இந்து சமய அறநிலையத்துறை நீக்கி கொடு. தம்பி, நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கும். நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை அந்த துறை இருக்கும். ஏன் நீ எத்தனை பித்தாட்டம் பண்ணி எங்களுக்கு தெரியும். இந்த இந்துத்துவ இயக்கங்கள், இந்த திருட்டு பயல்கள், ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் வன்முறையை தூண்டி அதிகாரத்துக்கு வந்த இந்த மோடி ஆட்சியாளர்கள் சரியா? இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா ரெண்டும் குண்டுவெடிப்பு நடந்துச்சு.
சரியா? இப்ப என்ன, மோடி ஆட்சி கொண்டு 10 வருஷத்துல குண்டுவெடிப்பே நடக்கல. இதுக்கு இவன் என்ன சொல்றானா, என்ன பார்த்து தீவிரவாதிகள் பயந்துட்டாங்கறா. குண்டு வச்சவனும் நீதான், இப்ப ஆட்சியில் இருக்கிறவனும் நீதான். குண்டு வச்ச நீ ஆட்சியில் இருக்கும்போது நீயே குண்டு வைப்பியா? ஏன்னா குண்டு வச்சதே நீதான். குண்டு இவரே வைப்பாரா, இவரே எடுப்பாரான்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல. அதுபோல இந்தியா முழுவதும் குண்டு வச்சு வன்முறை கலாச்சாரத்தை தூண்டிவிட்டது RSS. இந்த RSS அயோக்கிய பேர்கள் நாடு முழுவதும் இந்த நாட்டை சிறைக்க, இதன் தன்மையை சிறைக்கிற வேலையை செய்கிறோம். ஏன் மத்திய ஆட்சியாளர்கள் நிதி நிர்வாகம் கெட்டு போச்சு. பாருங்க, கரு என்ற ஆய்வாளர் சொல்றான், ஒரு ஆட்சியாளன் நாட்டில் எப்பொழுது பொய்யையும் புரட்டையும் பரப்புவான் என்றால் அவன் நாட்டை ஆள வலிமையான போது, அந்த நாட்டை சரியாக நல்வழிப்படுத்த தெரியாத போது, அந்த நாட்டை சரியாக தலைமைத்துவத்தோடு நடத்த தெரியாத போது அவன் பொய்யையும் புரட்டையும் பரப்பி விடுவான். எனில் நரேந்திர மோடி அரசுக்கு என்ன பிரச்சனைனா, நாட்டை ஆள தெரியல. சரியா? குரங்கு கலையில புறமால கிடைச்ச கணக்கா ஆட்சிக்கு வந்து ஆர்பிஐ திவால் பண்ணிட்டான், ரயில்வே திவால் பண்ணிட்டான். சரியா? எல்லா நிதித்துறையும் திவால் பண்ணிட்டான், எல்லாம் திவால். சரியா? எவனாலும் காசை தர மாட்டானா, திருடுறான். அதுக்கு பார்த்தா இஸ்லாமியர்கள் சொத்து நிறைய இருக்குடா, ஆட்டை போட்டு வாங்க முடிவு பண்ணிட்டான். சரியா? அப்ப இவன் என்ன பெரிய பயப்படி விடுறான், என்ன பெரிய பயப்படுறான்? இவனுக்கு ஆட்சி நடத்த வழி இல்லாம உலக வங்கியில 10 லட்சம் நிறைவேற்றிருக்கான். போன வாரம் 10 லட்சம் கோடி நிறைவேற்றிருக்கான். 10 லட்சம் கோடி. ஏன்? ஆட்சி நடத்த 1 ரூபா காசு இல்ல. ஒருவேளை உலக வங்கி தரலன்னா இஸ்லாமியர்களின் சொத்தை திருடிக்கலான்னு பாக்குறான். நான் என்ன சொல்றேன், ஐயா நரேந்திர மோடியே, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இஸ்லாமியர்களின் கால்களில் விழுந்து மண்டியிட்டு குஜராத்தில் 2002 நடந்த கலவரத்துக்கு நான் மன்னிப்பு கோரணும் மட்டுமே சொல்லு. இஸ்லாமியர்கள் மொத்த கடனை அடைக்க தயாரா இருக்காங்க. இந்தியாவின் மொத்த கடனை இஸ்லாமியர்கள் அடைக்க தயாரா இருக்கிறாங்க. நீ குஜராத்தில் நடந்த படுகொலைக்கு மன்னிப்பியா? இதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டு. சட்டத்திலையும் நிற்காது, மக்கள் மன்றத்திலையும் நிற்காது. இந்த பண்பாட்டை இந்து பண்பாடு என்று நிறுவனப்படுகிறார்கள். இந்துக்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருந்ததே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பண்பாடு தமிழர் பண்பாடு, கேரளா முழுவதும் இருக்கிற பண்பாடு மலையாளிகளின் பண்பாடு, ஆந்திரா முழுவதும் இருப்பது தெலுங்குகளின் பண்பாடு, அசாமில் இருப்பது அசாமிகளின் பண்பாடு, குஜராத்தில் இருப்பது குஜராத்திகளின் பண்பாடு, இந்தியா முழுவதும் இருப்பது அந்தந்த இந்துக்களுக்கு என்று ஒரு கிடையாது, இந்து ஒரு மதமே கிடையாது. இந்த இந்தியாவை இந்துக்களின் தேசமாக கட்டமைச்சிட முடியும்னு அவன் நினைக்கிறான். இல்லாத இந்து எங்க இருந்தா கொண்டு வருவேன், எந்த பொந்துலடா அவன் இருக்கான் கூட்டிட்டு வாடா. அந்த இந்து எந்த சந்தில இருக்கான் கூட்டிட்டு வா. எந்த சந்திலையும் இந்து இல்ல, ஒரு பொந்துலையும் இல்ல. ஏனென்றால் இந்து என்ற ஒரு மரபே கிடையவே கிடையாது. நாம் தமிழர்கள் ஒரு வரலாற்று பெருமையை தொடங்கி இருக்கிறோம் அண்ணன் சீமான் தலைமையில. அது என்ன தெரியுமா? இஸ்லாம் பெருமக்களிடம் கிறிஸ்தவ பெருமக்களிடம் அந்த சிறுபான்மை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த ரத்த சொந்தங்களிடம் போய் நீங்கள் இந்துவாக இருங்கள், சைவராக இருங்கள், வைணவராக இருங்கள், கிறிஸ்துவராக இருங்கள், ஜைனராக இருங்கள், இஸ்லாமியராக நீங்கள் என்னவாக வேணாலும் இருங்கள், ஆனால் இனத்தில் நீங்கள் தமிழர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த கோரிக்கை, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் உச்சபட்ச கோரிக்கை அதுதான். சரியா? இந்த சட்டம் அடிப்படை சட்டத்துக்கு புறமானது. அதனால் இந்த சட்டம் நிற்காது, அது விழுந்துடும். அதுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் மறுபடியும் இந்த திமுக காரன் பின்னாடி போய் நிற்காத, காங்கிரஸ்கார பின்னாடி நிற்காத, பிராடுகார பயலுங்க, அவன் பிராடுகார பையன் நம்பாத. சரியா? நீங்கள் தமிழர்கள் என்று உணருங்கள். எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழர் என்று உணர்கிறீர்களோ அதுபோல கேரளாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை மலையாளிகள் என்று உணருங்கள். ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை தெரிந்தவர்கள் என்று உணருங்கள். கர்நாடகாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற இனத்தோடும் தங்களை கன்னடர்கள் என்று உணருங்கள். அஸ்ஸாமில், வங்கதேசத்தில், சீக்கிய தேசத்தில், எல்லா தேசங்களிலும் இந்தியாவில் இருக்கிற 23 மொழிவழி தேசிய இனத்திலும் வாழ்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவரும் மற்ற மதத்தவர்களும் அந்தந்த நிலத்தின் மொழி அடிப்படையில் உங்களை அந்த மொழிவின மக்களாக உணருங்கள். நீங்கள் அந்த மொழிவின மக்களாக உணர்ந்தால், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை புரிந்து கொண்டால், இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடாகவே என்றென்றும் நீடித்திருக்கும். நீ இதை புரியாம காங்கிரசுக்கு ஓட்டு போடுவேன் கட்சிகளையும் நம்பாமல்
அந்தந்த மொழியின மக்களை நம்பி ஒரு பெருஞ்சார் போராட்டத்துக்கு தயாராகி ஒட்டுமொத்த இந்தியாவை கைப்பற்றுகிற காலத்துக்கு நாம் வர வேண்டும். அந்த பணியை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குகிறது என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்துறை விடுதலை நன்றி வணக்கம். வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறே வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறே ஒன்றிய அரசு பாஜக அரசு மத்திய அரசு மோடி அரசு மானம் கெட்ட மத்திய அரசு மதி கெட்ட மத்திய அரசு திரும்ப பெறே வகுப்பு வாரிய திரும்ப திட்டத்தை திரும்ப பெறே ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு மத்திய அரசு மாநில அரசு பிஜேபி அரசு பாஜக அரசு திரும்ப பெறே வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறே இந்து மக்கள் வாக்கு வங்கியை கவரும் திட்டம் திரும்ப பெறே வகுப்பு வாரிய திரும்ப சட்டத்தை திரும்ப பெறே வகுப்பு வாரிய சொத்துக்கள் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள் இறை மார்க்கம் பற்று கொண்டு முறையாய் கொடுத்த சொத்துக்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறே வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஏற்பாடு செய்து கொடுத்த நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கங்கள். மேலும் நன்றிகள் பல. நன்றி வணக்கம். நாம் தமிழர். கூடுதலாக எங்களது இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வு வெகு சிறப்பாக நடந்து முடிய எங்களுக்கு ஆதரவளித்து அனுமதி வழங்கி எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் அவர்களுக்கு நன்றிகள்.